நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி பூங்கா அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி பைக் மோதி தூக்கி வீசப்பட்டு நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். குமராபாளையம் அருகே இருசக்கர வாகனம் மோதி மூதாட்டி பலியான சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே உள்ள காவேரி நகர் பகுதியைச் சார்ந்தவர் 75 மூதாட்டி லட்சுமி. கணவர் இறந்து விட்டதால் குழந்தைகள் எதுவும் இல்லாமல் தனித்து வாழும் இவர் தனது வயிற்று பிழைப்பிற்காக குமராபாளையம் நகராட்சி பூங்காவில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில நேற்று மாலை தேநீர் அருந்துவதற்காக நகராட்சி பூங்காவை விட்டு வெளியே போது புளியம்பட்டி பகுதியிலிருந்து வேகமாக வந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மூதாட்டி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட லட்சுமி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவரும் பலத்த காயமடைந்து இந்த விபத்து குறித்து குமராபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது மூதாட்டி லட்சுமி உயிரிழப்புக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே காரணம். தொடர்ந்து வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தொடர்ந்து மூதாட்டி மீது அதிவேகமாக வந்து மோதிய இருசக்கர வாகனம் குறித்தான சிசிடிவி காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.